ரப்புல் ஆலமீனுடைய ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காரண காரியங்கள்ல இது ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. டூருக்குன்னு சொல்லி நம்ம போறோம், அல்லது ஊருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போறோம், குடும்பமா போறோம். ஒரு குடும்பமா கோத்திரமா போறோம்னு வச்சுக்கிறீங்களேன். நம்ம நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல போவோம். போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய வக்து வந்த உடனே பாங்கு சொல்லி ஒருத்தரை இமாமா நியமனம் செய்து அழகான அந்த கூட்டம் தொழுகை இபாதத்தை மேற்கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய ஆனந்தம் ரெட்டிப்பாக்குறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உங்களில் ரொம்ப குர்ஆனை சிறப்பாக ஓதக்கூடிய சிறந்த ஹாஃபில அல்லது சிறந்த நல்ல சூறாக்களை நிறைய நல்ல மனப்பாடம் பண்ணி இருக்கக்கூடிய மார்க்க சட்ட திட்டங்களை தெரிஞ்ச ஒருத்தரை நீங்க இமாமாக நியமனம் பண்ணுங்க. அவர் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லைன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைலோ இவனை வச்சு எப்படி இமாமத் பண்றது, பரவாயில்லை. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைலாம் கிடையாது, மார்க்க விஷயம் தெரிஞ்சிருச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நியமனம் பண்ணுங்க. தொழுகைக்கு இமாமா நியமனம் பண்ணி மக்கள் எல்லாரும் பின்னாடி நின்று தொழுகிற அந்த காட்சி அல்லாஹ் பார்க்கணுமே. அல்லாஹ் அக்பர். ஆனந்தம் அதிகமாகும். அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மீதும் பரக்கத் செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா. நம்ம அப்படி செய்யறோமா? சாப்பாட்டுக்கு ஒன்று சேருவோம், செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒன்று சேருவோம், விளையாடுறதுக்கு ஒன்று சேருவோம், அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டூர் போன இடங்கள்ல நம்ம என்ன செய்வோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் சொல்லி ஒன்று சேருவோம். தொழுகைக்காக ஒன்று சேரக்கூடிய மக்கள் நம்மள குறைவான நபர்கள் தான் சகோதரர், குறைவான நபர்கள் தான். எந்த உலகத்திற்கு சென்றாலும் என் ரப்புடைய நேரம் வரும்போது நானும் தொழுது என் மக்களையும் தொலை வைக்க வேண்டும், என் குடும்பத்தையும் தொலை வைக்க வேண்டும். இதை பார்த்து ரப்பு ஆனந்தப்படுறான். அவன் ஆனந்தப்படுறது தானங்க நமக்கு சொத்து, அவன் ஆனந்தப்படுறது தானே நம்ம வாழ்க்கை ஃபுல்ல நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி பிரயாணங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால், முக்கியமாக குறிப்பாக ரொம்ப தூரம் தொலைகளில் நம்ம குடும்பத்தோட ஒரு டூர் மாதிரி போகிறோம்னு சொன்னால், போகிறது மார்க்கம் விரும்புது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத மார்க்க விரும்புது. அதுக்காக வேண்டி செல்ஃபி எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத மார்க்க விரும்பலை. மற்ற எல்லாம் விளையாடுறத விரும்புது. நம்ம மகரமான ஆண்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் பெண்கள் சேர்ந்து விளையாடலாம், தப்பில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மகரமான ஆண்களாக இருக்கணும், திருமணம் முடிப்பதற்கு ஹராமான ஆண்களாக இருக்கணும், விளையாடுறதுல தப்பில்லை. அப்படி இல்லையா, குடும்பத்தாரில் போயிருக்கீங்களா, தனித்தனியாக ஆணும் பெண்ணும் விளையாடுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தான். ஆனால் அந்த நேரத்திலையும் படைத்தவனை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சந்தோஷப்படணுமா இல்லையா? நீ சந்தோஷப்படுறல டூருக்கு போயிட்டு, அல்லாஹ் சந்தோஷப்படணுமா இல்லையா? அப்ப ரப்புடைய சந்தோஷத்தை பெற்று தருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று கூர்ந்து குழுமமாக இருந்து அல்லாஹுடைய ஜமாத்தை நடத்துவது ஆக சிறந்தது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை அதிகப்படுத்தி சந்தோஷங்களை அதிகப்படுத்துவானாக. இது போன்ற சேனல்களை மென்மேலும் நீங்கள் மெருகூடச் செய்து பிற மக்களுக்கும் எடுத்து வைத்து அவர்களுக்கும் ஹிதாயத்திற்கு வழிகொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.